வெல்கம் பேக் டு ராஜி மதன் பாஸ். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கணும். நானும் ட்ரை பண்ணேன், நடக்க மாட்டேங்குது. வந்து சாம்பார் காய்ச்சிக்கலாம். மூடி சாம்பார் தாளிச்சிட்டு வெறும் அந்த பருப்புலேருந்து பருப்பு சாதம் கிளம்பிட்டுறோம். நெய் போட்டு உருளைக்கிழங்கு, நமக்கு இதில் வேறு எதுவுமே இறங்காது. நான் என்ன செய்ய போகிறேன்னா கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நேற்று பேலன்ஸ் இருந்துச்சு அந்த என்னது மஷ்ரூம். நேற்று மஷ்ரூம் புலாவ் செஞ்சு கொடுத்தாங்க, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. அதில் பேலன்ஸ் இந்த மஷ்ரூமும் கொஞ்சம் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் செய்கிறதுக்கு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். ஸோ எங்கள் சாம்பார் தாளிச்சிருக்கேன், அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் வாங்கி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை காலி பண்ணணும். அதனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், வெறும் சாம்பார், அதுக்கப்புறம் நான் கோவக்காய், மஷ்ரூம், அப்புறம் குடமிளகா தொக்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. அவ்வளோதான் எங்கள் ஸ்பெஷல், ஃப்ரைடே ஸ்பெஷல். டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்துடுது. அதுக்குள்ள ஜானம் விட்டுருவாங்க, அப்படியே கூட்டு வந்துடுது. டைம் ஆயிடுச்சுல. கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு, சாரி கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே இது வெந்துட்டுருக்கு. குடமிளகா, மஷ்ரூம் மஷ்ரூம் ஓகே. கத்திரிக்காய் அதான் சொன்னேன். கேட்டுருக்கேன் நிறைய வெரைட்டி இருக்கு. ஏன்னா நம்ம பண்றதே இல்லை, ஒரு குழம்பு ஒரு கூட்டு. மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. குடமிளகா தான் அதில் நிறைய இருக்குது. சாம்பார் ரெடி, சாம்பார் சாதம் ரெடி. இது ரெடியானது சாப்பிடலாம். விளக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன், வீட்டை தொடக்கவே இல்லை. சரி நைட்டே விளக்கு பாத்திரம்லாம் 8 மணிக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன். 7:30 இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். இன்னும் இங்கெல்லாம் ஒட்டடை இருக்குது, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சேன். விளக்கு பாத்திரம் தேய்ச்சி வச்சேன். ஆனால் முக்கியமானது வீட்டை தொடக்கவே இல்லை. காலை வரைக்கும் படுத்து விட்டு நாளைக்கு படுத்துக்கலாமா வேணுங்களா? உணவு போட்டு வேக வச்சுக்கிறேன். கார்டன் வந்துட்டு அவர் சாப்பாடு இருக்கணும். கிழங்கு வச்சு அவ்வளோதான். ஒரு கரண்டியோட நிறுத்திட்டேன். கம்மியாக தான் வெங்காயம் கழிச்சு வச்சுருக்கேன். ஜாலி வாங்கினால இது மாவு வச்சுட்டு வந்தோம்னா தோசை வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிடணும். சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் ஊற வச்சுக்கிறேன், சரியா? அப்புறம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுதான் வந்து நெருக்கி தண்ணி ஊற்றிக்கலாம்.
வச்சுட்டேன். அப்படியே மேலேயே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். இப்படி ஜானுக்கு சாப்பாடு 60 ஜானுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். சாம்பார் தான் நல்லா இறங்கும் மேடம்க்கு. சாம்பார் பொட்டேட்டோ அவன் வந்து காளான் சாப்பிட்றா. குடமிளகா நான் எடுத்துட்டு காளான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல்னா சாதம், கத்திரிக்காய், ரைஸ் வந்து இது கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா சைட் டிஷ் நிறைய இருக்குது. கோவக்காய், அப்புறம் குடமிளகா, மஷ்ரூம் தொக்கு. அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து பசங்களுக்கு வச்சுருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார், சாப்பாடு, கோவக்காய், கத்திரிக்காய், குடமிளகா, மஷ்ரூம். இதுதான் ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.